பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வந்துச்சுனாலே வீட்டில் நிம்மதி இருக்காது. யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய போய் பாரு, அது என்ன செஞ்சு, இது என்னதுன்னா எதையாவது ஒரு மருந்தை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஊற்றினாலும் கேட்காது. அதுக்கு முக்கிய மருந்தா பால் பெருங்காயம், மாந்தளிர், நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தா தயாரிக்க போகிறோம். வயிற்றுப்போக்கு குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்ல போனோம்னா, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வர்றதை ஈஸியாக அதுக்கு வேற மருந்து இருக்குது. இது தவக்கிற குழந்தைங்க தவக்கிற நேரத்தில் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறணும். எந்த இதுனாலும் கீழே கிடக்கிற எந்த பொருளையும் எடுத்து வாயில் வச்சு கடித்து வாய்க்குள்ள மெண்டு முழுங்கும். இல்லை அது கடிச்சுக்கிட்டே இருக்கும். தெரியாமல் அது முழுங்கிடுச்சுனாலும் அந்த எது சாப்பிட்டுச்சோ அது செரித்து வெளியே வராமல் புளியங்கொட்டை இருக்கும். சில இது பேப்பர் கிடக்கும். வீட்டில் காய்கறி எதுவும் அறுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தவழ்கிற குழந்தைங்கள விட்டுட்டாங்கனாக்கா அது எதவாது எடுத்து முழுங்கிடும். அப்படி ஏதோ ஒரு பொருளை குழந்தைங்க முழுங்கிருச்சுனாக்கா அதனால வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த தவக்கிற நேரம், நடக்கிற நேரம்லாம் குழந்தைங்கள எந்த இதையும் எடுத்து வாயில் வைக்கிற பழக்கம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்கும். வயிற்றுக்குள்ளே சிக்கி இருக்கிற அந்த பொருள் வெளியே வந்துடுச்சுன்னா தான் அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்குன்றது நிற்கும். அந்த மாதிரி எதாவது தெரியாமல் முழுங்கிட்ட குழந்தைங்களுக்கு தான் வயிற்றுப்போக்கு போகும். அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு இலை எடுத்துக்கிறணும், மாந்தளிர். அதை நல்லா அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட பால் பெருங்காயம் ஒரு மிளகளவு இருந்தால் போதும். அந்த இதில் போட்டு கரைச்சி விட்டோம்னாலுமேவும் கரைஞ்சிரும். மாந்தளிர் துவர்ப்பு தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறலாம். தேனும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இந்த கலவையை வயிற்றுப்போக்கு போய்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு 1 வயசு 2 வயசு பிள்ளைங்க தவழ்ந்துக்கிட்டு தத்தி நடந்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க தான் கண்டதை எடுத்து அதுக்கு எது சாப்பிட்றது என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகும். இதை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லா பாலாடையில் வச்சு உள்ளுக்க கொடுத்துருங்க. பாலாடைக்கு குடிக்க மாட்டுது அப்படின்னாக்கா நீங்கள் இங்க் பிள்ளர் இருக்க மாதிரி இருக்கிறதுல தேனுன்னு சொல்லி எடுத்து நீங்கள் உள்ளுக்க கொடுத்துட்டிங்கனாலும் இந்த குழந்தைங்க அழகாக சாப்பிட்ரும். மோசன் வழியாக உள்ளுக்க இருக்கிற அந்த தொங்கி போயிருக்கும், தொக்கம் அப்படின்னு சொல்லுவோம், செரிக்காத உணவு துணுக்குகள் கூட இருந்துட்டு, அதாவது கத்தரிக்காய் தோல், தக்காளி தோல், அந்த மாதிரி இதுகள்லாம் எடுத்து வாயில் போட்டுருங்க. வெங்காயம் அப்படி நிறைய குழந்தைங்க எடுத்து முழுங்கிடும். அதெல்லாம் மோசன் வழியாக வெளியே வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயிற்றுப்போக்குன்னு போகாது, நல்லா ஏறுவாங்க. குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு அது வந்துருச்சுனாலே குழந்தைங்க துர்நாற்றம் அடிக்கும். சும்மா வெளியே போனதால் அதுக்கு பால் குடிக்க முடியாது, அழுதுகிட்டே இருக்கும், காய்ச்சல் வரும். இதெல்லாம் வந்துச்சுனாலே ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக மாந்தளிர் எடுத்துக்கோங்க, பால் பெருங்காயம் கண்டிப்பாக வேணும், நாட்டு மாட்டு பால், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கோம். இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தா அடுத்த வேலையே அந்த வயிற்றுப்போக்கு நின்றுடும். ஒரே முறையில் சரியாயிரும். தேவைப்பட்டால் இன்னொரு நேரம் கொடுக்கலாம். ஒரே முறையில் கண்டிப்பாக அந்த வயிற்றுப்போக்கு சரியாயிரும். குழந்தைகளுக்கான வயிற்றுப்போக்குக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.